லியோ படம் பார்த்திருப்பேன். அதுல 2 பேரு, 2 விஜய். ஒருத்தர் வந்து லியோ, இன்னொருத்தர் பார்த்திபன். அதே மாதிரி அரசியல்ல 2 விஜய் இருக்காங்க. ஒருத்தர் ஜோசப் விஜய், இன்னொருத்தர் விஜய் தளபதி. இப்ப ஜோசப் விஜய் அவர்களுடைய 100 நாள் சாதனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4-5 சொல்லலாம் அப்படின்னா, 717 டாஸ்மாக் கடையை மூடினாரு, வெற்றி ஆடுகள் திட்டம், வெற்றி லேப்டாப் திட்டம், ஏற்கனவே இருந்தது தான், கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி, தாய்மாமன் தங்க மோதிரம், அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரு, சிங்கப்பெண் அதிரடிப்படை, இதெல்லாம் வந்து ஜோசப் விஜய் அவர்களுடைய சாதனைகள். சரி, ஆனா விஜய் தளபதியுடைய சாதனைகள் ஒன்று தெரியுமாடா? ஜோசப் விஜயால கிட்ட கூட வர முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நெருங்க முடியாதுடா. ஆமா. சாம்பிள் பாக்குறேன் ஒண்ணுன்னா நான் சொல்றேன் முதல்ல. சரி சொல்லு. அதாவது கோயில்ல காசு வருது இல்லையா, உண்டியல்ல. ஆமா வரும். அந்த உண்டியல்ல வர்ற காசு எல்லாத்தையுமே எடுத்து மாணவர்களின் பள்ளி படிப்புக்காக விஜய் அவர்கள், அதாவது விஜய் தளபதி அவர்கள் செலவிடுகிறார். விஜய் தளபதி. ஆமா. ஓகேவா? அடுத்த மேட்டர் என்ன தெரியுமா? பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் யாராச்சும் சிக்கினால் விசாரணைகளை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான்டா முக்கியம். என்கவுண்டர் தான். ஆமா. அது ஒருத்தர் சொல்றான், அப்படி பார்த்தா நம்ம டிவிக்கு ஆளுங்களே ஏகப்பட்ட பேர் சிக்கினாங்களே இந்த கடைசி 100 நாள்ல அப்படின்ற மாதிரி. எத்தனை பேரை போட போறீங்க? போட்டாச்சு வடக்கர்களை பொறுத்த வரைக்கும். சரியா? அடுத்த மேட்ரு, அதாவது இந்த மசூதியில இமாம்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களுக்குலாம் வந்து இனிமே கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் சம்பளம். அது இனிமேதான் அந்த ஸ்கீம் வரப்போகுது. சரி, ரைட். இன்னொன்னு கேளு. அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா. இப்ப ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தப்பி தவறி அந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்துச்சு, ஒத்த பைசா வரி வடநாட்டுக்கு மோடிக்கு போவாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு விஜய் தளபதி. கடும் எச்சரிக்கை. ஆமா. அதுக்கப்புறம் போயிட்டு அம்பானி வேற மாட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியா? ஒரே ₹1 இனிமே ஜியோ ரேட் ஏறிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஜியோ டவர் ஒண்ணு கூட இருக்காது, புடிங்கி எஞ்சி போடுவேன். அப்படி புடிங்கி எஞ்சி விடுறது அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு, இரு நான் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன்டா. பார்க்க அப்படியே புல்ல அரிக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது யாராச்சும் ஒரு வேளை இறந்துட்டாங்க, சிகிச்சை பலனின்றி அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பில்ல வந்து திருப்பி கொடுத்துடணும். அது பில் வாங்கக்கூடாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட்ல பில்லு கிடையாது ஏற்கனவே. அதான் பிரைவேட்ல பில்லு திருப்பி கொடுத்துடணும். ஆமா. அல்லது வாங்கவே கூடாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அப்படி யாராச்சும் லஞ்சம் வாங்குறத நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீ இருக்கிற உனக்கு வந்து நீ லஞ்சம் வாங்குறத வந்து நீ பாத்துட்ட அப்படின்னா, நம்ம சிஎம் சாருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். நீ அவருக்கு சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பாருங்க இப்படி லஞ்சம் வாங்குறாங்க, நீ மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டுனா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அவரே பார்ப்பாரு. பார்த்து உடனடி அவர் மேல ஆக்ஷன் எடுத்து அவரை தூக்கி உள்ள வச்சுட்டு, உனக்கு ₹1,00,000 பரிசு, எனக்கு ₹1,00,000 பரிசு. கூடுதலா லஞ்சம் வாங்கினவங்க, அவருடைய பெற்றோர், அவர் வீட்டில் பெண் எடுத்தோர், பெண் கொடுத்தோர் எல்லாரும் நாடு கடத்தப்படுவார்கள். அந்த ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் அதோட இன்னொன்னு பார்த்தேன்டா, இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ₹12,000 15,000 20,000 இந்த சம்பளத்துக்குள்ள சரியான கஷ்டப்பட்டு நல்லா சொல்லி தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற டீச்சருங்கெல்லாம் வந்து சரியா பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதுக்கு அந்த 60,000 70,000 சம்பளம், இனி உங்களுக்கும் 20,000 தான்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு விஜய் தளபதி. இன்னொன்னு, அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம, மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸை தமிழ்நாட்டில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் விஜய் தளபதி. அதாவது அது வரைக்கும் பஸ் பாஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது தமிழ்நாடு. கட்டணம் செலுத்தித்தான் மாணவர்கள் பள்ளிக்கு போகணும் அப்படின்ற நிலைமை இது எத்தனை வருஷமா இருந்தது. முதல்ல இந்த பஸ் பாஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரே நம்ம விஜய் தளபதி தான். அது மட்டும் இல்ல, இப்ப நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலித் சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி எதுவும் செய்தி இல்லையானா இருக்கு. அம்பேத்கர் சிலை மேல யாராச்சும் கை வச்சிங்க அப்படின்னா ₹1,00,000 அபராதம், 1 வருஷம் ஜெயில்ரா. இது ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆனா சேலத்துல தான் ஒரு அம்பேத்கர் சிலை ஏத்த முடியலன்னு சொல்லி ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் வந்து சிலையில கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிலையை திறக்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது விஜய் தளபதி பத்தி. ஜோசப் விஜய் கிட்ட போற அது தப்பு. ஜோசப் விஜயாலதான் இதை பண்ண முடியாது. ஆமா, விஜய் தளபதி வந்து பண்ணிடுவாரு. சரியா? என்ன பேசுறோன்னே புரியாம நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி ஆரம்பிச்சா போயிட்டே இருக்குண்டா. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கீம்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கலாம். விஜய் தளபதி கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. கான்டெக்ஸ்ட்குள்ள வந்துடலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு வரணும் என்றால்
விஜய் தளபதி பிஎம்ஆ வரணும். தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற இந்த ஸ்கீம் எல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ஆமா. ஸ்கீம்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டை ஆல்ரெடி அமல்படுத்தியாச்சு. ம். இதெல்லாம் இந்தியா ஃபுல்லா வரணும்னா விஜய் தளபதி பிரதமர் ஆகணும். ம். ஒரு லைக் பண்ணிருங்க, ஒரு ஷேர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சரியா? என்னடா யாரோ 2 பேர் போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களானா இல்லை. நான் ஒரு சிம்பிளா சொல்றேன், பர் டே இந்த மாதிரியான செய்திகளை 10 கோடி பேர் ஆவரேஜா கன்சியூம் பண்றாங்கடா. ம். நான் சொல்றது கம்மியா சொல்றேன். அதாவது இந்த செய்திகளை உண்மையாக நம்பக்கூடிய ஒரு 20-30 கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவில் உருவாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இது மிகப்பெரிய இஷ்யூவா இன்னைக்கு கிளப்பப்பட்டிருக்குது. ஜஸ்ட் ஒரு சைடு, இது எந்த கட்சி சைட்ல இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சைட்லாம் இல்ல, த கம்யூன் அப்படின்ற ஒரு மேகசின், அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், ரொம்ப ஆர்கனைஸ்டா நடக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் விங் சார்ந்த ஏதோ ஒரு நபர், தினேஷ் அப்படிங்கிற நபர், இந்த மாதிரி போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ், நார்த் இந்தியா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களெல்லாம் என்ன பண்றாப்புல தனிப்பட்ட முறையில கான்டாக்ட் பண்ணி இவங்க கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னாடா ஒரு வீடியோவும் சர்வ சாதாரணமா கோடிக்கணக்கான வியூஸ், லைக்ஸ் மில்லியன்ஸ்ல லைக்ஸ், லைக்கே 20 லட்சம் 30 லட்சம் லைக்ஸ், ஷேர் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் ஷேர் ஒரு ரீலும். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா ரீல்ஸ் பரவிட்டு இருக்குதான் நார்த் இந்தியால. எப்ப இது யாரா உருவாக்குறா, இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு யாரா சொல்றா, இவங்களா தன்னார்வமா பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல பின்னாடி இருந்து யாரா இவங்களை வந்து பண்ண சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இது போயிட்டு கொஞ்சம் உள்ள போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பர்சனல் மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க, டிஎம் இருக்குல்ல, ஆமா, அதுல பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இப்படிதான் நீங்க வந்து விஜய் தளபதிக்கு நீங்க பண்ணி தரீங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து வரோம், எங்களுக்கும் பிஆர் பண்ணி கொடுங்க, ஒரு வீடியோக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா 75,000 பண்ணி தரோம் ஒரு ரீல், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு. ஆனா என்னன்னா அந்த ஃபாலோவர் லெவல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் 2 மில்லியன் அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது நான் போட்டா 1 கோடி வியூஸ். அதாவது எதுக்காக ஒரு பர்டிகுலர் சில பேருக்கு மட்டும் 75,000 ரூபாய் பர்டிகுலர் காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் போடுறாரு ஒரு ரீல், பயங்கரமா வியூஸ் நிறைய போகுது. இப்ப அதை பார்த்த உடனே இன்னும் சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதே மாதிரி நம்ம போட்டா லைக்ஸ் அள்ளி போடலாம். முதல்ல போட்டவன் காசு வாங்கிட்டு போட்டிருப்பான், பெரிய இன்ஃப்ளூயன்சர்ரா, அவனை அது ரீச் ஆகுதுன்னு உடனே சின்ன சின்ன அப்கமிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நம்ம இதை போட்டா நமக்கு லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும்ன்றதுக்காக அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து போடுறாங்க. அங்கதான் அந்த அல்காரிதம் அப்படிங்கிறது செட் பண்றதுன்னு ஒரு விஷயம் நடக்குது. ஹேஷ்டாக் ஜோசப் விஜய், ஹேஷ்டாக் விஜய் தளபதி, ஹேஷ்டாக் விஜய் தளபதின்னு சொல்லி இப்ப 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல். ஆனா இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச 30 நாளைக்குள்ள இந்த வேலையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த ஹேஷ்டாக்ஸை போட்டு ஃபில் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணாலே நார்த் இந்தியால பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா ஸ்க்ரோல் பண்ணாலே விஜய் தான் வருவார். அப்படின்னா இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவருடைய பேர் வந்து ஹேஷ்டாக யூஸ் பண்ணப்படணும், அல்காரிதம் செட்டப். அந்த வேலையத்தான் இங்கேயும் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த 75,000 மேட்டர் இன்னும் டீட்டெயிலாக போல விசாரிக்கும் போது பண்ணித்தரோம் அப்படின்னா இவங்க எங்க பட்ஜெட் 20,000 தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள போட்டு வாங்குறதுக்கு 20,000 வாய்ப்பே இல்லை, விட்டுருங்க, ஒரு நிமிஷம் ரீலுக்குடா, சரியா, 20,000 வாய்ப்பே இல்லை, விட்டுருங்க. இல்ல சரி எவ்வளவுதான் நீங்க பண்ணுவீங்க, அதிகபட்சம் கேக்குறீங்க, உங்களுக்காக 60,000 பண்ணி தரோம், 60 இருந்து 65 ரூபானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1.5 மில்லியன் பக்கம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, நார்த் இந்தியன். அடுத்து இன்னொருத்தன் ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தன், அவங்கள அப்ரோச் பண்ணி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா 25,000 to 30,000 கொடுங்க. அவங்க ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிஸ்னஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பிசினஸ் காசு கொடுத்தாதான் நடக்குது அப்படின்னு ஆகும்போது காசு கொடுக்கறது யாரும் ஒரு கேள்வி வருது இல்லடா. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் யாரும் அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்க போறது இல்லை. அப்ப இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து இந்த வேலையை செய்ய வைக்கிறது யார்? அது என்ன மாஃபியா? அவங்களுக்கு காசு எங்கிருந்து வருது? இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு இமேஜின் பண்ணி பாரு. ஒரு ரீலுக்கு 75,000 60,000 கொடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை இந்த மாதிரி போட வச்சு கோடிக்கணக்கில் பரவ விட்டு அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு 1000 பேர் அதே மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த ஸ்பான்சர் யாரு அப்படிங்கிற கேள்வி, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைப்பு என்னங்கிற கேள்வி எல்லாமே தான் இன்னைக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ரொம்ப நுணுக்கமா வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. இன்னொன்னு
அதாவது ஏன் இவ்வளவு மெனக்கிடுறாங்க நார்த்தில் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம். அதே மாதிரி ஏன் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதில் அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, கோடிக்கணக்கில் பார்த்தாங்க. எத்தனை கோடி? 8 கோடி. அவ்வளவுதான். ஹிந்தியில் ரீல்ஸ் போடுற ஹிந்தி ஸ்டேட்ஸ் எத்தனை? ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அல்லது ஹிந்தி தெரிஞ்ச ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு ரீல் போட்டா எத்தனை கோடி பேரை, எத்தனை 100 கோடி பேர் அதை ரீச் பண்ணும். அதுதான் மேட்ரு. இதான் விஷயம். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் மோடி, அமித்ஷாவும் சென்ட்ரல் ஏஜென்சி இதை கூர்ந்து கவனிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருச்சு ஏற்கனவே, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். அவங்க இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. என்னன்னா அவங்க இவ்வளவு இம்மிடியட்டா எதுவும் கை வைக்க கூடாது ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அண்ட் டிஎம்கே பண்ண மாதிரி மூர்க்கத்தனமான பாலிடிக்ஸ் பண்ணி சொதப்பிடக்கூடாதுன்றதை பாக்குறாங்க. பெரியால் ஆக்கி விட்டுறக்கூடாதுன்றதையும் வாட்ச் பண்றாங்க. மூணாவது விஷயம், யூபி எலெக்ஷன்ல இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவங்க இருக்காங்க. அடுத்து வரப்போகிறது யூபியை இழந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு நேஷனல் லெவலில் நெகட்டிவ் நரேட்டிவ் செட் ஆகிடும். அப்போ அந்த வேலை முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எதையுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. பெருசாக கண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பட் ஆஃப்டர் யூபி எலெக்ஷன்ஸ் அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி நம்ம கேள்விப்படுறோம். சரி, ஆனா இந்த விஷயத்துல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பயங்கரமா அலர்ட் ஆயிருக்காங்க. பிரதமர் முதற்கொண்டு இந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்கிறது கேள்விப்படுறோம். ரைட். இப்போ அந்த கம்யூன் அப்படிங்கிறது அந்த பேஜ் வந்து அந்த மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டிங் ஒரு மேகசின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். முகமது ஜுபைர் நேஷனல் லெவல்ல ரொம்ப புகழ்பெற்ற ஃபேக்ட் செக்கிங், நான் ப்ராஃபிட்டபிள் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்ற மாதிரி அவங்க நடத்தி ரொம்ப ஃபேமஸ், கேஸ் எல்லாம் வாங்கி இந்தியா லெவலில் ஃபேமஸ். அவர் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டர் தான், ஒரு மறைமுக காங்கிரஸ் சப்போர்ட்டர், பயங்கரமான ஆன்டி பிஜேபி பர்சன் தான் அவர். அவர் இந்த துருவ் ராத்திலாம் நம்ம எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட இவர் வேற ஜானர்ல, ஃபேக்ட் செக்கிங் ஜானர்ல இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி வந்து அவரு உடைச்சு விடுறாரு. அந்த நபர் என்ன போடுறாருன்னா, ஆஃப் லேட் யூ மஸ்ட் ஹவ் சீன் லார்ட் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி, லார்ட் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் பிரைசிங் தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய். மோஸ்ட் ஆஃப் த கிளைம்ஸ் ஆர் எய்தர் ஃபேக் ஆர் எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பாரு. மோஸ்ட் ஆஃப் திஸ் மிஸ்லீடிங் வீடியோ கெட்ஸ் வியூஸ் இன் crores, லைக்ஸ் இன் மில்லியன்ஸ், லைக்ஸே மில்லியன், வியூஸ்லாம் crores. நம்மளே பார்த்தோமே சில. ஃபார் சம் ரீசன், ஏதோ ஒரு காரணத்துக்காக மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிப்பீட் த எக்ஸாக்ட் சேம் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு டெம்ப்ளேட்டு ப்ராப்பரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு செய்ய வைக்கப்படுது, ஒரே பேட்டர்னை அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இதுல அதுக்கு என்னென்ன கிளைம்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்காப்புல. ஷாக் ஆகிறான் ஒன்னொன்னு, லுக் அட் த நம்பர்ஸ், லுக் அட் த வியூஸ்ன்னு சொல்லி அவர் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாப்புல. அந்த எக்ஸாம்பிள் ட்வீட்ஸ் எல்லாம் நிறைய, சாரி அந்த போஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ஒன்னொன்னு ஒரு கதைடா, ஒன்னொன்னு ஒரு கதை. ரொம்ப சீரியஸா பேச வச்சுக்கிட்டு வெறித்தனமான ஒரு மாஸ் பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போட்டு என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, இந்தியால நம்மளாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு தெரியுமா, எங்க போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, தளபதி விஜய் அந்த மாதிரி போகுது. விஜய் தளபதி அப்படி இந்த மாதிரி போட்டு நிறைக்கிறாங்கடா, அடிச்சு நொறுக்கிறாங்க. சோ இது அலர்ட் ஆயிருக்கிறது பிஜேபின்னு சொன்னோம். பிஜேபி மட்டும் இல்லை, முகமது ஜுபைர் பிஜேபியை விட அதிகமா அலர்ட் ஆயிருக்கிறது காங்கிரஸ் தான். இப்போ முகமது ஜுபைர் மாதிரி ஆளுங்களாம் இதை கொண்டு வந்து இது ஃபேக்குங்க, இது பொய்யுங்க, கோடிக்கணக்கான பேரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னா கண்டிஷனா இதுல காங்கிரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குது. ஏன்னா சட்டமன்றத்திலே வச்சு நம்மளால என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சு தான் சொல்றாரு தமிழ்நாட்டில இருந்து பிரதமர் வந்தா நல்ல விஷயம் தானே, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த அரசியல் எவ்வளவு தப்பானதுன்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும். நேத்து கில்லி சார் என்ன சொல்றாரு, ஏஎம் பிஎம் என்று நேரம் பார்க்காமல் வேலை செய்வதால் நீங்கள் நாளைக்கு பிஎம் ஆக வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதோ சொல்றாரு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு வேற யாரையோ முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு இந்தியாவை ஆள போறாரு தளபதி. ஆளுக்குண்டா நல்ல விஷயம்டா, பட் இப்படி எல்லாம் பண்ணியா, இதுதான் நம்ம கேள்வி. ஆமா, இது ஒரு பேராபத்தின் தொடக்கமால இருக்குது. இது முதல் தடவை விஜய் அவர்கள் பண்றாருன்னு சொல்ல முடியாது. பல கட்சிகள் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. 2014 இதே பேட்டர்னை ஒர்க் அவுட் பண்ணி தான் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா பரப்பி தான் பிரசாந்த் கிஷோர் வேலை பண்ணி கொடுத்தாரு பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப அந்த பிரசாந்த் கிஷோர் யாரோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதர் இன் ஆர்ம்ஸ் அங்கதான் நெருக்கமா இருக்காப்புல. ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க் வந்து பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இதை
மிக எச்சரிக்கையாக இப்பொழுதே பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி, என்னடா நம்ம முந்திட்டு போய் ஆதரவு கொடுத்தோம் 5 எம்எல்ஏ கொடுத்து, எதுக்குன்னா நமக்கு 2029 யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். நம்மள அந்த கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு மட்டும் இந்த 5 எம்எல்ஏக்கள் இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் மட்டும் பயன்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா இமேஜின் பண்ணி பாடுறேன். இப்ப கரிஸ்மா வைஸ் ராகுல் விஜய் யார் பெருசா தெரியுவாங்க? விஜய் தான் டெஃபினெட்லி. எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போ, விஜய் தான். இந்நேரம் அந்த இன்செக்யூரிட்டியை ராகுல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாப்ல. ஓகேவா? அப்போ நாளைக்கு இப்ப பாரு 2.25 வருஷத்துல சிஎம் ஆயிட்டு உக்காந்துக்கிறேன் நான். 15 வருஷமா நீ முக்கிட்டே இருக்கிற. யாரு பெரிய ஆளு? யார் பெரிய ஆளுன்ட்டு வருமா வராதா? வரும். இப்படி இருக்கும்போது இன்கேஸ் விஜய் வந்து வளர்ந்து வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட மோடி வந்து விஜயை காம்படிட்டரா தான் பார்க்கும். ஆனா ராகுல் வந்து விஜய ரைவலா பார்ப்பாரு. முடிச்சு விட்டுட்டு உன் இடத்த நான் ரீப்ளேஸ் பண்றன்ற இடத்துக்கு தானே வர போறாரு. அப்படி டேய், நார்த் பெல்ட் எல்லாம் இருக்குது, காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து விஜய் பிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போறாங்கன்னா யாருன்னா அடி? அது நார்த்ல பிஜேபி மட்டும்தான் இருக்குதா? காங்கிரஸ் தானே இருக்குது. மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இதே தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ காங்கிரஸும் இந்த இடத்துல வந்து அச்சம் கொள்ள ஆரம்பித்திருக்குது. அந்த அச்சத்துக்கான ஒரு சின்ன அறிகுறியா சொல்லணும் அப்படின்னா, நேத்து நம்ம இவரு கார்த்தி சிதம்பரம் இதை பத்தி கேட்கறாங்க சட்டமன்றத்துல. அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அமைச்சர்கள்லாம். இதை பத்தி என்ன கேட்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அது என்ன சொல்றப்பல, யார் வேணா வரதுக்கு ஆசைப்படலாம், ஏன் அன்புமணி ராமதாஸ் கூட தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு, ஆனா ஓட்டு வாங்கினாதான் வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. அதாவது கடுப்பின் வெளிப்பாடு, மறைமுக தாக்குதல். கூட்டணி தானப்பா, சேர்ந்து தானே இந்தியாவை கேப்சர் பண்ண போறீங்க, ஏன் கடுப்பா வரீங்க? அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிருக்குது. டஃபா தானே நெகோசியேட் பண்ண போறாங்க டிவிக்கே. சவுத் இந்தியால 126 இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி அப்டேட் படி அரௌண்ட் 120ல இருந்து 130க்குள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குதுன்னா அதுல 120 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ரோல் இருக்கும். விஜயால எடுத்து வைக்க முடியும். விஜயோட கிளைம் 120 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ரோல் இருக்க போகுது. நார்த்லயும் பாத்தியா இல்லையா? பாத்தியா, இன்னும் வேணுமா? சரியா, இருக்க போகுது. இன் ரிட்டன் எனக்கு என்ன சொல் வருது. சரியா, நிறைய காட்சிகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால வந்து இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அலாங் வித் திஸ் இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா, பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா டுடே தமிழ்நாட்டில் லான்ச் ஆகுது. அந்த இனாகுரேஷனுக்கு முதலமைச்சர் போயிட்டு இனாகுரேட் பண்ணி வைக்கிறாரு. அதை வந்து ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு வராரு. லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர். பேச இவ்வளவு நேரம் பார்த்துமே, எவ்வளவு லவுடர், பயங்கரமா லவுடர், காது கிளியுதுப்பா. அந்த ட்ரூத் எல்லாம் சாதாரண ட்ரூத்தா அது? ஆமா, எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு இல்லையா? இப்ப இந்தியா டுடே ஏன் இப்ப இங்க வந்து கடையை திறக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்தியா டுடே இதை நம்ம விசாரிக்கும் போது என்ன விஷயம்னா, இந்தியா வின்-வின் சிச்சுவேஷன் தான். இது வின்-வின் சிச்சுவேஷன் ஒண்ணு. இந்தியா டுடே முன்ன அளவுக்கு இப்ப நேஷனல் மீடியாவா அவங்களோட ரீச் வந்து கம்மியாயிருச்சு. கொஞ்சம் கம்பெனி வந்து கொஞ்சம் தடுமாட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. ரிபப்ளிக் டிவி, என்டிடிவி இதெல்லாம் டாப்ல இருக்குது. டைம்ஸ் நவ் அதுக்கு அடுத்த லெவல்ல ஒரு மாதிரி சுமாரா இருக்குது. இந்தியா டுடே எல்லாம் இன்னும் கீழே போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வியாபாரம் பார்க்கணும் அல்லது வந்து பயங்கரமா வியூஸை மில்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. விஜய் சென்ட்ரிக்கா நியூஸ் போட அவங்களுடைய ரீச் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நார்த்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு விஜய லான்ச் பண்ணியாச்சு. அடுத்து அபிஷியல் மீடியாவை வச்சு அவருக்கு ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்ணியாச்சு. இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணி தரணும்ல. தமிழ்நாட்டில் வந்து கடையை போட்டுக்க. நான் வந்து கலந்துக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஒன்றும் இல்லை, சாதாரணமா ஒரு கடை, ஒரு பெரிய ஒரு செல்ஸோ ஏதோ ஒன்று ஓபன் பண்றதுக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு துணை நடிகர் கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய கூட்டம் கொடுக்குது, எவ்வளவு பெரிய விளம்பரம் அந்த கடைக்கு. பட் ஒரு சிஎம்ஏ வந்து ஒரு நியூஸ் சேனல் லான்ச் பண்ணி திறந்து வைக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ப்ரமோஷன். இப்போதைக்கு அவங்க டிஜிட்டலா இறங்கியிருக்காங்க அப்படின்னாலுமே சேட்டலைட்டா வரதுக்கு எத்தனை நாளா இருக்குது? ஓகேவா? ஸோ விதையை போட்டு வச்சு இங்க நீங்க உங்க வியாபாரத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா அட்டென்ஷன் இவரு போனதுனால சட்டமன்றத்தை விட்டுட்டு போயிருக்காரு. இத்தனைக்கும் 2 மணி நேரம் லீவ் போட்டு ஓடியில நம்ம ஆன் டியூட்டி போயிட்டு வந்துட்டார் தலைவன். இப்ப இங்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
விஜய் சார் வந்துட்டு போன ஒரு சேனல் அப்படின்னும் போது ஏற்கனவே ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கிற சேனல் இருக்கும்போது எவ்வளவு பெரிய கெஸ்ட்டுங்கெல்லாம் வருவாங்க. அப்ப அந்த சேனலுடைய டிஆர்பி தமிழ்நாட்டுல எங்க போகும்? சோ இது எல்லாமே அவங்களுக்கு விஜய் சென்ட்ரிக்கா நியூஸ் போட அவங்களுக்கு எல்லாமே என்னது ப்ராஃபிட். அதாவது அண்ட் விஜய் ஆதரவாளர்கள் இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல யாரை விரும்பி பார்ப்பாங்க, அல்லது வந்து இந்த பெரிய சேனல்கள் லிஸ்ட்ல யாரை விரும்பி பார்ப்பாங்க? கோர்ஸ் நம்பால் வந்துட்டு போயிருக்காரு, இவங்க நம்பாளுங்க அப்ப அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் அக்செப்டட் தான் அந்த இடத்துல. கோட் வேர்ட் அக்செப்டட் பிளஸ் இதுக்கு முன்னாடியே வந்து அக்ஷிதா நந்தகோபால் பத்தி தனியா ஐயோ. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க அடிச்ச பல்ட்டி இருக்குது பாரு, விஜய் 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 மொரட்டு ப்ரமோஷன். இன்னொன்னு அது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் விஜய்க்கு அகைன்ஸ்டா கருத்து தெரிவிக்கிறாங்களோ இத்தனைக்கு இவங்க வந்து ரிப்போர்ட்டர், இவங்க வந்து பப்ளிக் கிடையாது. ஆமா, ஆனாலும் கூட டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி எல்லாருக்கும் இவங்க கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி. கண்டிப்பா ஃபேன்கள் அப்படிங்கிறத தாண்டி என்னதான் ஃபேன்களா இருந்தாலும் நீ ஒரு ரிப்போர்ட்டர்ன்றதை மறந்துடக்கூடாது, பட் மறந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளரா வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நடுநிலையா நடந்துப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். மற்ற சேனல் எப்படி திமுக ஆட்சியெல்லாம் அவங்க ஒரு நிலைய வித்வானுங்களா இருந்தாங்களோ, எங்களுக்கு வேணும்ல, எங்களுக்கு ஒரு அண்டா வேண்டாவான்னு சொல்லி ஒரு அண்டாவை உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் இந்தியா டுடே. சோ நார்த்ல என்ன ப்ரொமோட் பண்றது உன் வேலை, அதுக்கு பதில் தமிழ்நாட்டுல ஒரு வியாபாரத்தை என்ன வச்சு நீ வளர்த்துக்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்களோ. அதாவது நார்த்ல உன்னை ப்ரொமோட் பண்றது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து ப்ரொமோட் பண்ணு. அதனாலதானே உன் ஈவெண்ட்ல நான் வந்து கலந்துக்கிறேன் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ இவ்வளோ பாலிடிக்ஸ் இது சுத்தி போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது அரசியல் களம்? ஏன்னா இது வெறுமனே தமிழ்நாடு அரசியல் லெவலில் இருக்க போகிறது இல்லை. இனிமே விஜய் சென்ட்ரிக் அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகப்படுது. அதுக்கான அத்தனை உருட்டுகளையுமே உருட்டி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டிவிக்கு. அதில் அலர்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் விஜய் அவர்களை டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ நோட் பண்ணியா? டிகே சிவகுமாருடைய பாடி லாங்குவேஜ், பேச்சுகள் எல்லாமே என்ன தெரியுமா? உன் ஊருக்கு வேணா நீங்க ஒரு ஆளா வந்துட்டு போகலாம், என் ஊருக்கு நான் தான். ஈவன் இந்த 3 பேர் கொலை விஷயத்திலேயே கூட அவர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாடு தலையிடக்கூடாது, இது எங்க ஸ்டேட் மாதிரி பேசுறாங்கடா, எங்க ஸ்டேட் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாதுன்னு டிகே சிவகுமார் சொல்றாப்ல. ஒரு மினிஸ்டர் சொல்றாப்ல, கரூர் மேட்டர் நடந்தப்ப நாங்க எதனா பேசணுமா? உங்க சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்க எதனா பேசணுமா? அப்புறம் எதுக்கு இப்ப எங்க ஊர்ல நடந்ததுக்கு நீங்க பேசு. ஸோ அவங்க என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி தான் எல்லாமே இருக்கட்டும், ஆனா இவரை இங்க விட்டோம்னா, இந்த பெங்களூர் கூட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க வைக்கிறது, கூட சேர்ந்து சுத்துறது இதெல்லாம் பண்ணோம்னா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆக்டோபஸ் நம்மள முழுகிட்டு அது ஏறி நின்றக்கூடாது அப்படிங்கிற அந்த அலர்ட்னஸும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இது ஒன்று. இன்னொன்று வந்து அக்ஷிதா அவர்கள் மேல, அக்ஷிதா நந்தகோபால் அவர்கள் மேல பட்டார்னு ஒரு அலிகேஷன் ஒன்று வந்துச்சு. என்ன அலிகேஷன்? தமிழ் நேற்று அவங்க ஒரு ஷோ ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லைன்ட்டு நம்ம சாதாரணமாக கடந்து போகிறத விட அவங்கள நம்ம பெருசாக குறைச வேண்டாம். அவங்களுக்கு வரல, நம்ம இவர் மாதிரி நம்ம மரிய வில்சன் மாதிரி வரலன்னு வச்சாங்களேன். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஒரு டிவி சேனல் நீங்கள் திறந்துருக்கிறீங்க அப்படின் போது, அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்கன்ற போது அது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் தான். அதுக்காக வேண்டி தமிழையே நீங்க ஆங்கிலம் மாதிரி பேசக்கூடாது. அப்போ அதுக்கு பதிலா நல்லா தமிழ் புலமை வாய்ந்த உங்க சேனல்லே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் நடத்த விட்டுட்டு நீங்க பின்னாடி இருந்து நீங்க வேலை செய்யுங்க. கெஸ்டிங்ல கூப்பிட்டு வர்றது, ஆர்கனைஸ் பண்றது, இல்ல பெரிய பெரிய விஐபிகளை இன்டர்வியூ பண்றது, அந்த மாதிரி பெரிய லெவல் ஒர்க்கை நீங்க பார்த்துட்டு அன்னைக்கு நடக்கிற நியூஸை நேரேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தமிழ் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய யாராச்சும் இன்டர்வியூ பண்ணி எடுத்தாச்சும் நீங்க நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஏன்னா பயங்கர ட்ரோல்ஸ் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவங்க நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த நார்த்தில் விஜய் ஏதோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜயை கொண்டு போய் சேர்க்கிற ரீச், அதாவது விஜய் தளபதியை அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், இதே சேம் டைம் இந்த என்ன சேனல் இது இந்தியா டுடே தமிழ்நாட்டில் லான்ச் ஆகிறதா இருக்கட்டும், அதை விஜய் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதா இருக்கட்டும், இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க் அப்படின்ட்டு கனெக்ட் த டாட்ஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கங்கள்.